வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் 11வது நாளாக போராட்டம் நடத்தினர். கடந்த 10 நாட்களாக சென்னையில் மட்டும் போராட்டம் நடைபெற்ற நிலையில் 11வது நாளில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. எப்போதும் விடுமுறை நாட்களில் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது வேலை நாட்களிலும் போராட்டம் நடத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர். 16 வருஷமா எங்க மாணவ கண்மணிகளின் கல்வி நலன் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே கோரிக்கைக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு விடுமுறையும் நாங்கள் சொந்த ஊருக்கு போகாமல் இங்கே வந்து அகிம்சை வழியில் பட்டினி கிடந்தோங்க. காலங்கள் போச்சு, எங்களில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இறந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றுட்டாங்க. அவங்க வாழ்வாதாரம் என்னாச்சு? இன்னும் பல்லாயிரம் மக்கள் ஓய்வு பெற போகிறாங்க. நாங்கள் அரியர் தொகை கேட்கலங்க, அரியர் தொகை கேட்கல. இதுவரை 30 லட்சம் இழந்துட்டோம். போதும், எங்களுக்கு இழக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்றைய தேதியிலிருந்து எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதிய அரசாணையை தான் நாங்கள் கேட்குறோம். தமிழகத்தின் முதல்வரே வழங்கிடுங்க வழங்கிடுங்க. கேரளாவின் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு பூஜையை காண 6 நாட்களில் 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். குறிப்பாக 1 மணி நேரத்தில் 4000 பக்தர்கள் 18ஆம் படியை கடந்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் ஜனவரி 19ஆம் தேதி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏர் இண்டியா நிர்வாகம் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு நிகழ்ந்த விமான விபத்து நாட்டையே உலுக்கிய நிலையில் ஏர் இண்டியா கடும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த சூழலில் சிஇஓ கேம்பல் வில்சனின் பதவிக்காலம் 2027 வரை உள்ள போதிலும் விரைவில் புதிய சிஇஓ நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட 2 முன்னணி சர்வதேச விமான நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஏர் இண்டியாவின் தலைவர் சந்திரசேகரன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரிலிருந்து காஷ்மீர் பண்டிதர்கள் கடந்த 1992ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட போதே 370வது பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதாக பிரிட்டன் எம்பி பாப் பிளாக்மேன் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததையும் தான் கண்டித்துள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இந்திய மகுடத்தின் கீழ் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்றும் பிரிட்டன் எம்பி பாப் பிளாக்மேன் வலியுறுத்தினார். புர்கா போன்றவற்றை அணிந்து முகத்தை மூடி வரும் வாடிக்கையாளருக்கு நகைகள் விற்பனை செய்யக்கூடாது என்று உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நகைக்கடை வியாபாரிகள் வெளியிட்டுள்ள நூதன அறிவிப்பு பேசுபொருளாகியுள்ளது. ஜான்சியில் உள்ள சிப்ரி பஜாரைச் சேர்ந்த நகைக்கடை வியாபாரிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். முகமூடி போன்றவற்றை அணிந்து நகைக்கடைக்குள் புகுந்து கொள்ளையடித்து செல்லும் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் இந்த முடிவை எடுத்து காவல்துறையின் அனுமதியோடு போஸ்டரை ஒட்டியுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் காரை தாறுமாறாக இயக்கி கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. ரூர்கியில் உள்ள பக்வான்புரா பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் கடையின் முன் நின்றிருந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். மேலும் கார் மோதியதில் சில இருசக்கர வாகனங்கள் சேதமாகின. விபத்து தொடர்பாக ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் காரையும் பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடும் பனிமூட்டம் காரணமாக ஆக்ரா குவாலியர் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 7 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பலியான நிலையில் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் விபத்தில் சேதமடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணி ஜேசிபி உதவியுடன் நடைபெற்றது. வடகொரியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஏவுகணை சோதனையை பார்வையிட்டார்.
வடகொரியாவின் கிழக்கு கடலுக்கு மேல் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள மருத்துவமனையை ரஷ்யா தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை உடனடியாக வெளியேற்றியதாகவும், இந்த தாக்குதலில் 3 பேர் காயமடைந்ததுடன் 25 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒத்துழைப்போடு அரசை வழிநடத்த வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அமெரிக்க அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். வெனிசுலாவின் அதிபராக இருந்த மதுரோவை அமெரிக்கா கைது செய்த நிலையில் தங்கள் நாடு வெளி அச்சுறுத்தல்கள் இல்லாமல் மரியாதை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு நிறைந்த சூழலில் வாழ விரும்புவதாக இடைக்கால அதிபர் டெல்சி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் பயன்பெறும் வகையில் இருதரப்பு வளர்ச்சி, பொருளாதாரம், நிலைத்தன்மை ஆகியவற்றை சர்வதேச சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கடைபிடிக்கவும் அமெரிக்க அரசிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெனிசுலா போரை அல்ல, அமைதி பேச்சுவார்த்தையை விரும்புகிறது என்றும் ட்ரம்பிடம் டெல்சி வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் வீராங்கனை நடாலி ரூத் ஸ்கைவர் பிரெண்ட் சேலை அணிந்தபடி பைக்கில் அமர்ந்திருக்கும் அசத்தலான வீடியோ வெளியாகியுள்ளது. மகளிர் IPL தொடரில் மும்பை அணிக்காக அவர் விளையாடும் நிலையில் இந்திய பாரம்பரிய சேலை அணிந்து ஸ்டைலாக ஸ்கைவர் பிராண்ட் தோன்றிய வீடியோவை மும்பை அணி வெளியிட்டுள்ளது. தமிழகம் வந்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஈரோடு மாவட்டம் வில்லரசன்பட்டியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது VBG ராம்ஜி திட்டத்தின் கீழ் இனிமேல் வேலை பார்த்து முடித்த 15 நாட்களுக்குள் உங்களுக்கு சம்பளம் கிடைத்துவிடும் என்றும், அப்படி வரவில்லை என்றால் வட்டியுடன் சேர்த்து சம்பளத் தொகை தரப்படும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் மஞ்சள் வயலுக்குள் இறங்கி விவசாயிகளிடம் மஞ்சள் குறித்து கேட்டறிந்தார். தூய்மை பணியாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கோவை மாவட்டம் சூலூரில் பொங்கல் பண்டிகைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு போட்டிகளில் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று உற்சாகமடைந்தனர். இறுதியில் அவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கோவையில் தவறான கருத்தடை சிகிச்சையால் 9 ஆண்டுகளுக்கு பின் கருவுற்ற பெண் மருத்துவமனையின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கோவை ராமநாதபுரம் அருகே அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கருத்தடை சிகிச்சை செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மீண்டும் கருவுற்றார். இதையடுத்து அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது தாயும் சேயும் நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதனிடையே கடந்த மாதம் பரிசோதனைக்கு சென்றபோது கருவில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், கருவை கலைத்தால்தான் சங்கீதாவை காப்பாற்ற முடியும் என்று கூறியதால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி சங்கீதா உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையின் அலட்சியமே காரணம் என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சங்கீதாவின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழாவிற்கு வந்த அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டு கிராம கமிட்டியைச் சேர்ந்த சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியில் கிராம கமிட்டியை புறக்கணித்து தனிநபரை மட்டும் அழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டவர்கள் கிராம மக்கள் அனைவரையும் சேர்த்தே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். சட்டப்படி நீதிமன்ற உத்தரவு எங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு காவல்துறை சொல்றதை கேட்டுட்டு நாங்கள் ஒதுங்கி இருப்போம். நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறமும் ஒருதலை பட்சமாக நடக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த தனிநபர் சங்கத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நீதிமன்றத்தை நானும் அந்த உத்தரவை மதிக்காம மாவட்ட ஆட்சியரும்
இந்த நம்ம துறை சார்ந்த அமைச்சரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்து கிராம மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெனிசுலாவில் அமெரிக்காவின் ராணுவத்தின் தலையீட்டையும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ததையும் கண்டித்து தென்கொரியர்கள் அமெரிக்காவில் உள்ள தூதரகம் அருகே போராட்டம் நடத்தினர். அமெரிக்கா சர்வதேச சட்ட விதிகளை மீறியுள்ளதாகவும் ஜனநாயகம் பற்றி பேச அமெரிக்காவுக்கு தகுதி இல்லை எனவும் குற்றஞ்சாட்டி ட்ரம்ப் உருவ பொம்மையை வைத்து அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட 650 இடைநிலை ஆசிரியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்த இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட தாமிரபரணி ஆற்று பகுதியில் நீர் நிபுணர் ராஜேந்திர சிங் ஆய்வு செய்தார். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் இடங்களை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்ட நிலையில் நெல்லையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ராஜேந்திர சிங் ஆய்வு செய்தார். 2வது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முரப்பநாடு தாமிரபரணி ஆற்று பகுதி ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதி அருகே தாமிரபரணி ஆற்றில் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் ஆற்றின் நிலை குறித்தும் ராஜேந்திர சிங் கேட்டறிந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ ஜானகிபுரம் பகுதியில் வாடிக்கையாளர் போல வந்து நகை கடையில் 21 தங்க மோதிரங்களை மர்ம நபர் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நகை டிசைன்களை காண்பிக்குமாறு அந்த திருட்டு ஆசாமி கூறியதை நம்பி நகைகளை எடுக்க கடை உரிமையாளர் உள்ளே சென்றார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மர்ம நபர் 2 பெட்டிகளிலிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 21 தங்க மோதிரங்களை திருடிக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளியை தேடி வருகின்றனர். உலகின் மிகப்பெரிய, வேகமான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க சூறை மீன் இனங்களில் ஒன்றான ப்ளூஃபின் சூறை மீன் ஒன்று 29 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானின் டோக்கியோவின் டொயோசு மீன் சந்தையில் வருடாந்திர புத்தாண்டு ஏலம் நடத்தப்பட்டது. இதில் 243 கிலோ எடையுள்ள ப்ளூஃபின் சூறை மீன் உணவகம் ஒன்றுக்கு 29 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்ட வெனிசுலா முன்னாள் அதிபர் மதுரோ புட்டபர்த்தி சாய்பாபாவின் தீவிர பக்தர் என்ற ஆச்சரியகரமான தகவல் வெளியாகியுள்ளது. 2005ஆம் ஆண்டு வெனிசுலாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தபோது மதுரோ புட்டபர்த்திக்கு வருகை தந்து சாய்பாபாவிடம் ஆசி பெற்றுள்ளாராம். 2011 ஏப்ரலில் சாய்பாபா இறந்தபோது வெனிசுலா நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வ இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றி துக்க நாளாக அனுசரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.